ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகழகை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மலர் வந்து என்ன பண்ணுறாங்க, மதிக்கிட்ட கொடைக்கானல் போகலான்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து மதி வந்து என்ன பண்ணுறாங்க, மலருக்காக வரேன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சுரேஷ் என்ன பண்ணுறாரு, தங்கராஜையும் கொடைக்கானல் கூப்பிட்றாரு. அவர் வந்து பாக்யராஜ் காசில் நான் வரமாட்டேன்ற மாதிரி முதல்ல சொல்லும் போது வாங்கன்னு இவர் ஃபோர்ஸ் பண்ணவும் சரி நான் வரேன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா மலர் வந்து ரேவதிக்கிட்டேயும் நீ வரியான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டாருன்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார், தங்கராஜ் ரேவதியை கூப்பிட்டு சரி நம்ம கொடைக்கானல் போகலான்னு போது சொல்லும் போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு மலர்கிட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி அவரும் வராரா ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ராகவியை வந்து மலர் அவங்க அம்மா வந்து வீட்டில் விட்டு போக சொல்லியிருப்பாங்க. அது விஷயமா சுரேஷ் கிட்ட வந்து மலர் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா சுரேஷ் என்ன பண்ணுறாரு, மதிக்கிட்ட வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. இந்த ட்ரெஸ்ஸை நான் இனிமேல் போட போகிறேன், கெத்தாக இருப்பேன், எந்த வேலை உன்னால் போச்சோ அதே வேலையை நான் வாங்கிட்டேன் பற்றியான்ற மாதிரி கெத்து காமிக்கிறாரு. உடனே மதி என்ன பண்ணுறாங்க, இப்போ நினச்சா கூட நான் மறுத்து வீடியோ போடுவேன், நீங்கள் என்னை மிரட்டி தான் கையெழுத்து வாங்குனீங்கன்னு சொல்லி. அப்படி போட்டேன்னா உங்கள் வேலையும் இல்லை, எதுவும் கெத்தும் இல்லை, நீங்கள் ஜீரோ தான், என்னால் தான் இந்த வேலை கிடச்சிருக்குதுன்னு அடக்கி வாசிங்கன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, கோவமாக திட்டிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அடுத்த நாள் எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருக்காங்க. அப்போ வேலைக்கெல்லாம் ஆளை கூட்டு வந்து மலர் விடுறாங்க. அப்போ கூட அவங்க மாமியாருக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க. அப்போ நாங்கள் எல்லாம் கிளம்புறோன்ற மாதிரி சரி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.